முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறியதால் அவரது கருத்திற்கு எந்த பதில் கருத்தும் கூற முடியாது என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இப்போ நாங்களும் அவங்களை யாரும் இணைய மாதிரி நாங்கள் யாரும் சொல்லலை. திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த மட்டும் எங்கள் கூட்டணிகளை இருக்கும்போது இந்த மாதிரி பேச்சுவார்த்தை வந்தால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். இப்போ எங்களுடைய கூட்டணி விட்டு அவர் வெளியேறிவிட்ட காரணத்தினால நாங்கள் ஏதாவது பதில் சொன்னால் அது தனி மனிதனுடைய விமர்சனமாக இருக்கும். அதனால் அதை பற்றி நான் இப்போ கருத்து எதுவும் நான் சொல்ல முடியும். அதிமுக ஆட்சி அமைந்தால் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் விவசாயிகள், வியாபாரிகள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் மத்தியில் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் முக்கியம். ஏன்னா பகல்ல தான் தொழிலாளிகள வராங்க, வேளாண் தொழிலாளர்கள். இரவுல யாரும் வரதில்லை. இரவுல யாரும் நீர் பாய்ச்ச முடியாது. இன்னைக்கு காலம் மாறி போயிடுது. ஒரு காலத்தில் இரவுல நீர் பாய்ச்சிட்டு இருந்தோம், அதுக்கு ஆள் கிடைச்சது. இன்றைய தினம் இரவுல போய் விவசாய பணிக்காக ஆட்கள் வருவது முடியாது. நாமளும் இரவுல போய் நீர் பாய்ச்சறது கடினம். என்ற விஷப்பூச்சிகளும் நமக்கு தாக்கிவிடும். அதனாலதான் அதிமுக ஆட்சி இருக்கணும். மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் அதை செயல்படுத்தி காட்டினோம். இப்பொழுது ஷிப்ட் முறையில் விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சியாளர்கள் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மும்முனை மின்சாரம் தொடர்ந்து விவசாயிகள் பணிக்கு வழங்கப்படும்.